நாம எல்லாரும் ஓட்டு போடுறோம். ஆ நம்ம கையில தான் அதிகாரம் இருக்குன்னு முழுசா நம்புறோம். ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அங்க உண்மையில ஜெயிப்பது உங்க வேட்பாளர் கிடையாது. அவருக்கு பின்னால இருக்கிற பணம் மட்டும்தான்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா, ஆம், அத நீங்க ஈலியா ஏத்துக்குவீங்களா? ம்ம். ஏத்துக்க மாட்டோம். ஆனா ஒருவேளை நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த இந்த தேர்தல் அப்படிங்கிற ஜனநாயக முறையே, அதாவது உங்களை ஏமாத்துறதுக்காகவே ரொம்ப திறமையா வடிவமைக்கப்பட்ட ஒரு நாடகம்னு யாராவது வாதாடினா எப்படி இருக்கும்? கண்டிப்பா. அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். இன்னைக்கே நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கிற ஒரு கட்டுரை சரியா இந்த வாதத்தை தான் முன்வைக்குது. இது இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சி, அதாவது தமிழ் சிஜிபிஐ வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்கள் பத்தி வெளியிட்டுள்ள ஒரு ரொம்ப தீவிரமான அரசியல் அறிக்கை. ஆமா, இது சும்மா ஆளுங்கட்சியையோ இல்ல எதிர்க்கட்சியையோ விமர்சிக்கிற அறிக்கை கிடையாது. ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பு முறையுமே இது கேள்விக்கு உள்ளாக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கட்டுரையின் கீழே வாசகர்கள் பதிவு செஞ்சிருக்கிற ரொம்ப காரசாரமான சில கமெண்ட்ஸையும் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ரைட். இப்போ இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்திடணும். நாம இப்போ அலச போற இந்த ஆதாரம் இடதுசாரி அரசியல் சித்தாந்தத்தையும் தற்போதைய முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு எதிரான ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் கொண்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப வெளிப்படையாவே இருக்கு. கரெக்ட். அதனால இத நாம விவாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாம எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்ல. நம்ம வேலை என்னன்னா, இந்த குறிப்பிட்ட கட்டுரையில உள்ள வாதங்களை எந்தவித சார்பும் இல்லாம உங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்றது மட்டும்தான். நாம தகவல்களை மட்டும்தான் தர்றோம், தீர்ப்புகளை அல்ல. ரொம்ப சரியான ஒரு விளக்கம். அந்த புரிதலோடவே நாம கட்டுரையின் முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த அறிக்கை இப்போதைய சமூகத்தோட நோய்க்கான அறிகுறிகளா சில விஷயங்களை வரிசைப்படுத்துது. அதாவது நம்ம சமூகம் இன்னைக்கு 2 நேரெதிர் உலகங்களா பிரிஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. 2 உலகம்னா பணக்காரங்க, ஏழைகள் அந்த மாதிரி சொல்றாங்களா? அதேதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவிலான முதலாளிகள் ஒவ்வொரு வருஷமும் தங்களோட செல்வத்தை பல மடங்கு பெருக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா மாறிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த செல்வத்தை உருவாக்குற தொழிலாளர்கள், அப்புறம் விவசாயிகள், இவங்களோட வாழ்க்கை நாளுக்கு நாள் எப்படி நரகமா மாறிட்டு இருக்குன்னு தரவுகளோட விளக்குறாங்க. அந்த தரவுகள்ல அவங்க வேலையின்மை பத்தி பேசுற விதம் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது இப்போ வழக்கமா கிடைக்கிற நிரந்தர வேலைகள், பிஎஃப், பென்ஷன் இந்த மாதிரி பாதுகாப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல காணாம போயிடுச்சு. ஆமா, சுத்தமா இல்லாமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். கரெக்ட். அதுக்கு பதிலா தற்காலிக ஒப்பந்த வேலைகளும் இந்த கிக் வேலைகளும் தான் பெருகிடுச்சு. இத நாம எப்படி நடைமுறையில பாக்குறதுனா, இப்போ நீங்க தினமும் ரோட்ல பாக்குற ஸ்விக்கி, சொமாட்டோ இல்ல ஓலா தொழிலாளர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தா முதலாளி அந்த தொழிலாளியோட மருத்துவ செலவுக்கோ இல்ல பாதுகாப்புக்கோ பொறுப்பேத்துக்கணும். ஆனா இந்த கிக் பொருளாதாரத்துல அவங்கள பார்ட்னர்கள் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கான எந்த பொறுப்பையும் நிறுவனங்கள் ஏத்துக்கிறதே இல்ல. ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சம்பளம் கிடையாது. தொழிலாளர்களின் உழைப்பை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு எல்லா ரிஸ்கையும் அவங்க தலையிலேயே கட்டிடுற இந்த முறையை தான் அறிக்கை ரொம்ப கடுமையா கண்டிக்குது. உண்மைதான். விவசாயிகளோட நிலைமையை பத்தி அவங்க சொல்ற வாதமும் இதே அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வெளிநாடுகளோட போடுற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை எடுத்துக்கங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், ரைட்? ஆஹா, எப்படி இது செய்யுதுன்னா, வெளிநாடுகள்ல பெருமுதலாளிகளால அதிநவீன தொழில்நுட்பங்களை வச்சு ரொம்ப குறைந்த செலவுல உற்பத்தி செய்யப்படுற விவசாய பொருட்கள் எந்த இறக்குமதி வரியும் இல்லாம நம்ம ஊர் சந்தைக்குள்ள குவியுது. ஓஹோ, அப்போ நம்ம உள்ளூர் விவசாயியால அந்த விலையோட கண்டிப்பா போட்டி போட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதோட விளைவு என்னன்னா, விவசாயி தம் பொருளுக்கு சரியான விலை கிடைக்காம கடனாளி ஆகிறான், நிலத்தை இழக்கிறான். இது இயற்கையான வறுமை கிடையாது, திட்டமிடப்பட்ட வறுமைன்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னா, இது ஒரு உடைந்த காலுக்கு பேண்டட் ஒட்டுற மாதிரி இருக்கு. இது மட்டுமல்லாம சமூகத்துல நடக்கிற சாதி, பாலின ஒடுக்குமுறைகள், அரச கேள்வி கேட்கறவங்கள சட்டவிரோதமா கைது செய்யறது, இது எல்லாத்தையுமே அவங்க ஒரே சங்கிலில இணைக்கிறாங்க. கரெக்ட். இவையெல்லாம் நம்ம தினமும் நியூஸ்ல பாக்குற பிரச்சனைகள் தான். ஆமா. ஆனா ஒரு விஷயம், மக்கள் ஏன் இதை தட்டி கேட்கறதில்ல? இந்த கட்டுரை இதுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வாதத்தை முன்வைக்குது. அதாவது அரசியல் கட்சிகள் மதத்தையும் சாதியையும் காட்டி மக்களோட கவனத்தை திசை திருப்புதுன்னு சொல்றாங்க. தேர்தல் நேரங்கள்ல நடக்கிற சலசலப்புகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அடையாள அரசியல், இது எல்லாமே மக்கள் அசல் பிரச்சனையிலிருந்து திசை திருப்புற நாடகம்தான்.
அப்போ இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான இயந்திரம் எப்படி செயல்படுதுன்னு கட்டுரை விளக்குதா? விளக்குது. இந்த வேலையின்மையும் வறுமையும் தற்செயலா நடக்கிறது கிடையாது. இவை எல்லாமே திட்டமிட்டு பாதுகாக்கப்படுற ஒரு பொருளாதார அமைப்போட விளைவுகள். தேர்தல் சமயங்கள்ல கட்சிகள் தங்களுக்குள்ள ரொம்ப கடுமையா மோதிக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிடுவாங்க. ஆ, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் மாத்திருவோம்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. அதேதான். ஆனா இந்த கட்சிகள் எதுவுமே பொருளாதாரத்தோட ஆணி வேரான அந்த முதலாளித்துவ சுரண்டலை மாத்துறத பத்தி பேசவே மாட்டாங்க. மக்கள் சாதி, மதம், மொழின்னு தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் முதலாளிகள் தங்களோட செல்வத்தை எந்த தொந்தரவும் இல்லாம பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ரயிலோட டிரைவரை மாத்துற மாதிரி இருக்கு. நாம போக வேண்டிய ஊருக்கான தண்டவாளமே இங்க இல்ல, அது வேற எங்கேயோ போகுது. அப்புறம் ஏன் டிரைவரை மாத்துறதுல நேரத்தை வீணாக்குறீங்கன்னு கட்டுரை கேக்குது. ரொம்ப பொருத்தமான உதாரணம். சரி, இப்போ பிரச்சனையின் ஆணி வேர் இந்த பொருளாதார அமைப்பு தான் அப்படின்னா, நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கத்தால ஏன் அதை மாத்த முடியல? இதுக்கான விடையை தேடி இந்த கட்டுரை 2026ல இருந்து நேரா 1919ஆம் ஆண்டுக்கு பயணிக்குது. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் திகைப்பா இருக்கலாம். ஆனா இதுதான் இந்த கட்டுரையோட ரொம்ப முக்கியமான வரலாற்று பதிவு. நமது தற்போதைய தேர்தல் நடைமுறை, நாடாளுமன்ற அமைப்பு, இது எல்லாமே 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் உருவாச்சுன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட சட்டம். ஆமா. இந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது? மக்களுக்காக கண்டிப்பா கிடையாது. தங்களோட காலனிய சுரண்டலை எந்த தடையும் இல்லாம தொடரவும், எழும் எதிர்ப்புகளை சமாளிக்க வசதி படைத்த சில இந்தியர்களுக்கு பெயரளவுல ஒரு சின்ன அதிகாரத்தை கொடுக்கவும் தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத அப்படியே ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சே, வயது வந்த எல்லாருக்கும் வாக்குரிமை வந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு சாதாரண குடிமகன் கூட தேர்தல்ல நிக்க முடியுது. நிக்க முடியும். அப்படி இருக்க மக்கள் முடிவெடுப்பவர்களா இல்ல இதெல்லாம் வெறும் மாயை அப்படின்னு எப்படி சாதாரணமா ஒதுக்கிட முடியும்? இது தர்க்க ரீதியா கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? நீங்க கேக்குறது மிக அடிப்படையான ஒரு கேள்விதான். ஆனா அந்த முரண்பாட்டை அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு பார்க்கணும். அவங்க அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட், மற்றும் அரசு இயந்திரம், ஸ்டேட் அப்பாரட்டஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா பிரிக்கிறாங்க. ஓ, அரசாங்கம் வேற, அரசு இயந்திரம் வேறயா? ஆமா. 1947ல நடந்தது வெறும் அதிகார மாற்றம் மட்டும்தான். அரசாங்கம் மாறியிருக்கலாம், ஆனா பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட அதே அரசு இயந்திரம், அதே அதிகார வர்க்கம், அதே போலீஸ் சட்டங்கள் தான் இப்போதும் தொடருது. புரியுது. இன்றும் ஒரு ஏழை தொழிலாளிக்கும் ஒரு பெருமுதலாளிக்கும் இடையில ஒரு சட்ட பிரச்சனை வந்தா அந்த அரசு இயந்திரம் யாருடைய நலனை பாதுகாக்குதுன்னு பார்க்கணும். இங்க அவங்க கார்ல் மார்க்ஸோட ஒரு புகழ்பெற்ற மேற்கோளை சொல்றாங்க. என்ன சொல்றாரு அவரு? அதாவது, நாடாளுமன்றத்துல மக்களை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஆளும் வர்க்கத்தின் எந்த உறுப்பினர் அப்படிங்கிறத 3 அல்லது 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தீர்மானிப்பதே முதலாளித்துவ ஜனநாயகத்தின் உண்மையான சாராம்சம்னு மார்க்ஸ் சொல்றாரு. அப்போ மக்கள் தங்களுக்கு பிடிச்ச கட்சியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் மட்டும்தான் இங்க உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதை இன்னும் நுணுக்கமா பார்த்தா, இன்னைக்கு தேர்தல் எப்படி நடக்குது? ஒரு தேர்தல்ல நிக்க எவ்ளோ பெரிய பணபலம் தேவைப்படுது? கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுது. ஆமா, சட்டப்படி ஒரு வேட்பாளரோட செலவுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா அரசியல் கட்சிகள் எவ்ளோ வேணாலும் செலவு பண்ணலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கிட்ட இருந்து எவ்ளோ நிதி வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க கோடிக்கணக்கான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் கணக்குகள் மூலமா மக்களோட சிந்தனையே கண்ட்ரோல் பண்றாங்க. கரெக்ட். முன்னாடியெல்லாம் வாக்குச்சாவடிகள்ல அடியாட்களை வச்சு பெட்டிகளை தூக்குவாங்க. இப்போ மோசடிகள் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் வழியா மக்கள் மனச மாத்துறது, தங்களுக்கு எதிரா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற லட்சக்கணக்கான பேரை வாக்காளர் பட்டியல்ல இருந்து சத்தமில்லாம நீக்குறது, இப்படியெல்லாம் மோசடிகள் நடக்குது. இதோட விளைவா மக்கள் ஓட்டு போட போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான சாய்ஸஸ் முதலாளிகளின் பணப்பலத்தால முடிவாகிடுது. நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது அந்த பணத்தோட கட்டளைகளை தான் நிறைவேற்றும். அதனால இந்த அமைப்புக்குள்ள நின்னுட்டு எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் கட்டுரையின் முடிவு. ரைட். நாம மறுபடியும் அந்த ரயில் தண்டவாள உதாரணத்துக்கே வருவோம். பழைய கட்டமைப்பை வச்சுக்கிட்டு புது வீட்டை கட்ட முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் நோய்க்கான காரணங்கள். அப்படின்னா அவங்க சொல்ற தீர்வு என்ன? அந்த புதிய அரசியல் அமைப்பு, அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படிப்பட்டது? அந்த புதிய ப்ளூ பிரிண்ட்டை விளக்க அவங்க 1872ல எழுதப்பட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கையின் முன்னுரைக்கு போறாங்க. அதுல மார்க்ஸும் ஏங்கல்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஏற்கனவே தயாரா இருக்கிற அரசு இயந்திரத்தை வெறுமனே கைப்பற்றி தொழிலாளி வர்க்கம் அதை தங்களோட சொந்த நலனுக்காக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது பழைய சிஸ்டத்தை தூக்கி போடணும்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப இருக்கிற நாடாளுமன்றம், அதிகார வர்க்கம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சாதாரண உழைக்கும் மக்களுக்கான முற்றிலும் புதிய ஒரு அரசியல் அரசை உருவாக்கணும். அது அவங்க பாட்டாளி வர்க்க சனநாயகம்னு அழைக்கிறாங்க. அந்த புதிய அமைப்போட விதிகளை படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாளிகளோட பணபலம் உள்ள வராம தடுக்க தேர்தல்களுக்கு வேட்பாளர்களோ கட்சிகளோ செலவே பண்ணக்கூடாது, அரசாங்கமே நிதி அளிக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வேட்பாளர்களை கட்சிகளின் மேலிடம் தீர்மானிக்க கூடாது. ஒவ்வொரு தொகுதி மக்களுமே தங்களுக்கு தேவையான வேட்பாளர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, திரும்ப அழைக்கும் உரிமை, அதாவது ரைட் டு ரீகால். ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல். நாம ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், ஆனா அவர் மக்கள் நலனுக்கு எதிரா செயல்பட்டா அடுத்த 5 வருஷம் வரைக்கும் நாம காத்துட்டு இருக்க தேவையில்லை. உடனடியா அவரோட பதவியை பறிச்சு திரும்ப அழைக்கும் உரிமை மக்களுக்கு இருக்கணும். இது உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா தோணுது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆளுங்க கட்சி எதிர்க்கட்சி அப்படிங்கிற பிளவு அங்க இருக்கக்கூடாது. ஓ, எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாதா? ஆமா, நாடாளுமன்றம்ங்கிறது வெறும் சட்டங்களை இயற்றிட்டு அதை செயல்படுத்துறத அதிகாரிகள் கிட்ட விட்டுடுற ஒரு வெட்டி பேச்சு திண்ணைக்கூடமா இருக்கக்கூடாது. சட்டங்களை இயற்றுவதும் அதை உடனுக்குடன் களத்துல செயல்படுத்துவதும் அதே மக்கள் பிரதிநிதிகளா தான் இருக்கணும். ஆ, அரசாங்க அதிகாரிகளுக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இணையான சம்பளம் தான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒட்டுமொத்த நிர்வாகமும் மக்களுக்கு கூட்டு பொறுப்புடையதா இருக்கணும். ஆனா ஒரு நிமிஷம், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பிளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதிகாரிகளுக்கும் பிரதிநிதிகளுக்கும் சலுகைகள் இல்லைன்னா இந்த நிர்வாகம் எப்படி வேலை செய்யும்? விவாதம் நடக்கும், ஆனா முடிவெடுத்த பின் யாரும் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது நடைமுறையில எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்க? ஆமா, முடிவுகள் தப்பா இருந்தா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு எதிர்க்கட்சியே இல்லாம போனா அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்கும்போது அது ஒரு கட்டத்துல சர்வாதிகாரமா மாறிடாதா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆபத்தானதா தெரியுதே. இது அரசியல் தத்துவ விவாதங்கள்ல காலங்காலமா கேட்கப்படுற ஒரு ரொம்ப பெரிய கேள்வி. இத கம்யூனிஸ்டுகள் லெனின் முன்வைத்த சனநாயக மத்தித்துவம் அப்படிங்கிற கோட்பாடு மூலமா விளக்குறாங்க. டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம். ஆமா, அதாவது ஒரு குறுகிய வடிவமைக்கும் போது அடிமட்ட தொண்டர்கள் முதல் எல்லாரும் அதுல பங்கேற்று விவாதிக்கலாம். அதுதான் சனநாயகம். ஆனா ஒருமுறை பெரும்பான்மை அடிப்படையில முடிவெடுக்கப்பட்டுட்டா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமா? ஆமா, அதை எல்லாரும் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட செயல்படுத்தணும். அதுதான் மத்தியத்துவம். ஒரு முன்னணி கட்சியின் தலைமையிலான தொழிலாளி வர்க்கத்தின் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில இயங்கினா அது சர்வாதிகாரமா மாறாது அப்படிங்கிறது அவங்களோட தத்துவார்த்த நம்பிக்கை. தத்துவார்த்த நம்பிக்கை சரிதான். காகிதத்துல படிக்கிறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கலாம். ஆனா கலை யதார்த்தம் என்ன? இவ்ளோ பெரிய மாற்றத்தை, இந்த அமைப்பு முறைக்கு எதிரான புரட்சியை யாரு முன்னின்னு நடத்துறது? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, இந்த கட்டுரையின் கீழே பொதுமக்களும் வாசகர்களும் என்ன கருத்துக்களை கமெண்ட்ஸா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பாப்போம். இங்கதான் இந்த கட்டுரையின் மைய விவாதமே தடம் புரளுதுன்னு சொல்லலாம். உண்மைதான். தத்துவத்துக்கும் நடைமுறைக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய இடைவெளிய அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படியே தோல்லிச்சு காட்டுது. இப்போ மூலக்கட்டுரையே ஒரு விஷயத்தை வெளிப்படையா ஒத்துக்கிடுது. என்னது அது? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒற்றை பெரும்படையா இல்ல. அது நூத்துக்கணக்கான கட்சிகளாகவும் சிறு சிறு குழுக்களாகவும் புலவுபட்டு கிடக்கு. ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு திசையில இழுக்கிறதால தொழிலாளி வர்க்கம் சிதறி கிடக்குன்னு அவங்களே ஏத்துக்கிறாங்க. இதத்தான் வாசகர்களும் ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு வாசகர் போட்டிருக்கிற ஒரு கமெண்ட் ஒரு சராசரி மனிதனோட விரக்திய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் கேக்குறாரு, கம்யூனிஸ்டுகளுக்கு முதலாளித்துவத்தை குறை சொல்ல என்ன அருகுதே இருக்கு? நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுக்கு ஒரு புரட்சி திட்டம்னு சொல்லி மக்களை குழப்புறாங்கன்னு சொல்றாரு. அந்த வாசகர் சுட்டிக்காட்டுற அந்த சித்தாந்த குழப்பம் ரொம்பவே கவனிக்கத்தக்கது. ஏன்னா இடதுசாரி அமைப்புகளுக்குள்ள இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நாடா, இல்ல நிலப்பிரபுத்துவ நாடா, முதலாளித்துவ நாடா அல்லது அரைக்காலனி நாடா அப்படின்னு தொடர்ந்து விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது ஏதோ வெறும் வார்த்தை விளையாட்டு கிடையாது. கண்டிப்பா இல்ல. இந்த விவாதத்தோட முடிவுதான் களத்துல உங்களோட எதிரி யாரு அப்படிங்கறத தீர்மானிக்குது. இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நாடுனா வெளிநாட்டு மூலதனம் தான் பிரதான எதிரி. அதுவே அரைக்காலனி அல்லது நிலப்பிரபுத்துவ நாடுனா உள்ளூர் பண்ணையார்களும் பெருநிலக்குளார்களும் தான் எதிரிகள். ஓ, அப்போ எதிரி யாருன்னு முடிவு பண்றதுலே அவங்களுக்குள்ள ஒரு தெளிவான கருத்து இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, அதுதான் உண்மை. இதத்தான் அந்த வாசகர் ரொம்ப நேர்த்தியா கேக்குறாரு.
ஒரு சாதாரண தொழிலாளி வந்து தன்னோட அன்றாட கூலி பிரச்சனைக்காக போராட வர்றான். ஆனா தலைவர்கள் எதிரி ஏகாதிபத்தியமா இல்ல நிலப்பிரபுத்துவமான தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ம், இது மக்களுக்கு ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா. இப்படி குழம்பிச் சாவதற்கு பதில் இந்த முதலாளித்துவ அமைப்பே பரவாயில்லைன்னு தான் மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு அவர் கமெண்ட்ல சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பார்வை. ஓவர்லோட் ஆஃப் தியரிஸ், அதாவது அளவுக்கு அதிகமான தத்துவார்த்த குழப்பங்கள் மக்களை எப்படி மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே தள்ளிவிடுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. கரெக்ட். தாங்கள் எதை எதிர்த்து போராடுறோம் அப்படிங்கறதுலயே ஒற்றுமை இல்லாதப்போ சாதாரண மக்கள் எப்படி அவங்கள நம்பி வருவாங்க? இந்த கேள்வியோட ஆழத்தை உணர்ந்துதான் ஆர் சத்யநாராயணன் ராமமூர்த்தி அப்படிங்கிற இன்னொரு வாசகர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ரொம்ப எளிமையான உதாரணத்தை சொல்றாரு. அந்த குச்சி உதாரணம் தானே? ஆமா, அதேதான். பிச்சி தனியா இருந்தா ஒடிச்சிடலாம், ஆனா அதுவே கட்டா இருந்தா நிச்சயமா ஒடிக்க முடியாது. அதனால இந்திய கம்யூனிஸ்ட் லீக், சோஷலிஸ்ட் தொழிலாளர் இயக்கம் மாதிரி எல்லா புரட்சிகர குழுக்களும் தங்களுக்குள்ள இருக்கிற தத்துவ முரண்பாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் நலனுக்காக ஒன்றிணையணும்னு அவர் அழைப்பு விடுக்கிறாரு. கட்சிகள் தங்களுக்குள்ள விவாதிச்சுக்கிட்டும் தங்களோட சித்தாந்தம் தான் 100% தூய்மையானதுன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டும் இருக்கிற வரைக்கும் மக்கள் அவங்கள நம்ப மாட்டாங்க. அதுதான் இந்த கட்டுரையின் இறுதி அழைப்பாகவும் இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கத்துல உள்ள எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே ஒரு முன்னணி கட்சியா மாறணும். அப்போதான் அவங்களால ஒரு உண்மையான மாற்று அரசியல் அமைப்பை உருவாக்க முடியும்னு சிஜிபிஐ நம்புது. இப்போ நம்ம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். ஆமா, தற்போதைய முதலாளித்துவ பொருளாதாரம் எப்படி தேர்தல்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சு மக்களை வெறும் பார்வையாளர்களா மாத்திருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு மாற்றா அவங்க சொல்ற பாட்டாளி வர்க்க சனநாயகம் அப்படிங்கிற புதிய அமைப்போட வரைபடத்தையும் விவாதிச்சோம். அப்புறம் கடைசியா கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குள்ள இருக்கிற பிளவுகளையும் அதனால சாதாரண மக்கள் அடையிற விரக்தியையும் வாசகர்களின் கமெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த கட்டுரை தற்போதைய அரசியல் அமைப்பின் மேல மிக தீவிரமான விமர்சனங்களை முன்வைக்குது. ஆனா அந்த தீர்வுகள் மக்களை போய் சேரணும்னா அவை தத்துவ புத்தகங்கள்ல இருந்து வெளியே வந்து சாமானிய மக்களுக்கு புரியுற மொழியில ஒரு ஒருங்கிணைந்த நடைமுறை செயலா மாறணும் அப்படிங்கறதுதான் இந்த விவாதத்தோட சாராம்சமா இருக்கு. கரெக்ட். நாம மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்துறோம். இந்த விவாதம் கொடுக்கப்பட்ட மூல ஆதாரத்தின் பல கோணங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதை ஏத்துக்கிறதா இல்ல நிராகரிக்கிறதா அப்படிங்கிறது முற்றிலும் உங்க கைகள்ல தான் இருக்கு. எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தையும் அதோட வேர்கள் வரைக்கும் சென்று ஆராயும்போது நாம வாழற சமூகத்தோட கண்ணுக்கு தெரியாத பல பரிமாணங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். நாம இப்போ பேசின அந்த ரயில் தண்டவாள உதாரணத்தையே எடுத்துப்போம். நீங்க அந்த பழைய தண்டவாளங்களை முழுமையா பிடுங்கி எரிஞ்சிட்டு நாளைக்கு காலையில முற்றிலும் புதிய ரொம்ப சிறந்த ஒரு அரசியல் அமைப்பை உலகத்துக்காக உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். எந்த ஒரு அமைப்பும் மனிதர்களால தான் இயக்கப்படணும். அந்த புதிய அமைப்புல மனிதர்களுக்கே உரித்தான அந்த பேராசையும் அதிகார வேட்கையும், குறிப்பா இந்த பண பலமும் ஏதோ ஒரு குறுக்கு வழியில மறுபடியும் உள்ள நுழைஞ்சு அந்த புதிய அமைப்பையும் கைப்பற்றாம இருக்கிறது நீங்க எப்படி உறுதி செய்ய போறீங்க? இதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சட்டங்கள் உங்களை காப்பாத்துமா இல்ல மனிதர்களோட அறவுணர்வு காப்பாத்துமா? மனிதனோட இயல்ப எந்த தத்துவம் முழுமையா வெல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. மற்றொரு ஆழமான அலசல்ல சந்திப்போம். நன்றி.